ஓகே. ஸோ கிரியேட்டிவிட்டி மார்க்கெட்டிங்கில் செகண்ட் அசைன்மெண்ட் டிஸ்கஷன் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். செகண்ட் அசைன்மெண்ட் டிஸ்கஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஜெக்ட். அது வந்து செஷன் 5. ஸோ அந்த செஷன் 5ல் வந்து செஷன் 5ல் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸின்னு சொல்லி, அதாவது வந்து ஃபிலிம் ரீடுன்னு சொன்னால் பொதுவாக வந்து ஞாபகம் வச்சு கொடுங்க. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு படம் ஒன்று எடுக்கக்குள்ள வந்து அதை எப்படி நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ, நார்மலாக மீடியா படித்தவங்களுக்கு வந்து மீடியா யாராவது இதில் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கணும். ஃபிலிம் ரீடிங் அண்ட் இந்த விஷுவல் லிட்ரஸின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டே இருக்குது, சரியா? ஸோ நார்மலாக வந்து இப்போ நாங்கள் ஏன் இது படிக்கணும், இப்போ ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸி எப்படி எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து உதவும்னு சொல்லி கேட்டால், இது பொதுவாகவே வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு படம் ஒன்று எடுக்கக்குள்ள நாங்கள் பார்த்துருக்கோம், படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு இமேஜை வந்து எப்படி வந்து ஃபோட்டோ எப்படி ஷாட், என்னென்ன ஷாட்டில் எடுக்கலாம், என்னென்ன ஆங்கிளில் எடுக்கலாம், ஸோ நாங்கள் எப்படி ஓவராலாக கவர் பண்ணுறது ஒரு ஒரு அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவை. ஸோ அப்படி அதே மெத்தடை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ்க்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறீங்க. ஸோ நீங்கள் அது அப்படி இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்டுக்கான வந்து ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு பேப்பர் ஆர்டிக்கலில் வந்து ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸை பற்றி ஒரு இமேஜ் ஒன்று போட்டு அது நான் சில டீட்டெயில்ஸை வந்து எட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் நல்லா அட்ராக்டிவ். அப்போ நாங்கள் எப்படி முதல்ல அந்த கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் டிசிஷன் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸியை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்வது மூலமாக நாங்கள் ஒரு அட்ராக்டிவான ஒரு வீடியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதோ, அட்ராக்டிவான ஒரு பேப்பர் ஆர்டிக்கலுக்கான ஒரு இமேஜ் ஒன்று நாங்கள் அவுட் பண்ணுறதுலையோ வந்து ஸோ நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகிக்கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ அப்போ முதலாவது உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? இப்போ இது வந்து என்ன சொல்றதுன்னா இது வந்து விஷுவல் மீடியா. இப்போ நாங்கள் படிக்கிறது ஃபிலிம் ரீடிங் ஃபிலிம் ரீடிங் விஷுவல் லிட்ரஸி தானே. அப்போ இது வந்து விஷுவல் மீடியா. ஸோ உங்களுக்கு விஷுவல் மீடியான்னு சொன்னால் நார்மலாக வந்து நாங்கள் இந்த போஸ்டர், ப்ரோச்சர்ஸ், லீஃப்லெட், ஃப்ளேர் இதுகள் தான் வந்து இந்த விஷுவல் மீடியாக்குள்ளே வரும். ஸோ இந்த விஷுவல் மீடியாக்குள்ளே வந்து கூட வந்து நாங்கள் இந்த ஃபிலிம் ரீடிங்னு சொல்கிற விஷயம் வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஃபிலிம் ரீடிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் கண்டென்ட். ஸோ சாரி, இந்த இமேஜ் எல்லாம் நாங்கள் எடுக்கணும். ஸோ இந்த இமேஜை எந்த ஆங்கிளில் எடுக்கணும், இந்த இமேஜில் எப்படியான கலர்ஸை கொண்டு வரணும், என்ன தீம் சேர்க்கணும், ஸோ இது எல்லாமே வந்து என்னென்ன டயலாக்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன எப்படி அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விஷுவல் மீடியாவில் வந்து கூட இந்த ஃபிலிம் ரீடிங் விஷயம் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது. பாருங்க இந்த இமேஜ். ஸோ இந்த எப்படி பின்னுக்கு பேக்ரவுண்ட் இப்போ இங்கே 2 பேர் இருக்கான்னு சொன்னால் புஞ்சித்த கிங் லொக்கு வாட்டினாக்காமா என்எஸ்பி பேங்க்ல இருந்து. ஸோ சரி, அப்போ இங்கே என்எஸ்பி பேங்க்ல பாருங்க இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி அந்த அட்ராக்டிவ் ஆகணும், ஸோ எப்படி அந்த ஆர்ட் டச்ஃபுல் ஆகணும், எப்படி இந்த இமேஜை பார்த்து கன்சியூமராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டில் வந்து எப்படி அந்த ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ என்ன அவங்களோட மைண்ட் செட்டுக்கு போகும், என்ன அவங்க ஒப்ஜெக்டிவ் அதில் வந்து பெற்றுக்கொள்வாங்க, அந்த மாதிரி. பாருங்க டயலாக் டபுள் யுவர் டேட்டா. ஸோ பாருங்க இப்போ நாங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு எடிங் வைக்கிறதுனா கூட, ஒரு ஃபிலிமுக்கு ஒரு எடிங் வைக்கிறதுனா கூட நாங்கள் பார்ப்போம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் சொல்கிறாங்க கலர்ஃபுல். பாருங்க, ஸோ இவ்வளோ கலர்ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் ஓவராலாக எல்லாமே இன்க்ளூடும் பண்ணணும். என்னென்ன அதுக்குன்னு ஓவர்லோடும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கணும். ஸோ இதுகளுக்கான உதாரணம். ஸோ இந்த பாருங்க இந்த பஸ் இது வந்து எப்படி எந்தெந்த ஆங்கிளில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் பார்க்கணும் இந்த விஷுவல் அண்ட் இதில் விஷுவல், அதாவது ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸியில். ஓகே வாங்க ஓகே. ஸோ பாருங்க. ஸோ நார்மலா இப்ப நீங்க யோசிக்கலாம், சார் இந்த இமேஜ வந்து நாங்க இதுக்குள்ள பிக் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது Googleல ஏதாவது ஒரு பேஜ்ல சோர்ஸ்ல இருந்து. அப்படின்னா கூட அந்த இமேஜ் வந்து பாருங்க, அவங்க இப்ப இமேஜ் எப்படியா படம் பிடிச்சு தானே இருக்கணும். ஸோ அந்த இமேஜ் வந்து அப்படி இல்லாட்டி வரைஞ்சிருக்கணும். அது ஏதோ ஒரு டைப்ல இருந்திருக்கணும். ஸோ அதுவும் வந்து எவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக பாருங்க. ஸோ எப்படி எப்படி ஷேப்ல இருக்கணும், என்ன மாரின்னு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்க கன்சிடர்
பண்ணணும். ஓகே. ஸோ இது ஒரு அட்வர்டைசிங்கா இருக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. ஓகே. இங்க பாருங்க. இது வந்து ஒரு டிவி ஸ்டோர் போர்டு. அதாவது வந்து ஒரு டிவில அட்வர்டைஸ் பண்ண போறான். ஸோ அந்த டிவில அட்வர்டைஸ்மென்ட் போடக்குள்ள பின்னுக்கு பேக்கிரவுண்ட் எப்படி இருக்கணும்? ஸோ என்னத்த வந்து இவங்க ஓவராலா கவர் பண்ணணும். ஸோ இதுல பாருங்க, இப்ப இதுல என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி எப்படி அட்ராக்டிவா இருக்கணும். பேக்கிரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கணும். பேக்கிரவுண்ட் தீம்ஸ் எப்படி இருக்கு. ஸோ அ என்ன மாரியான டயலாக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலா வந்து இந்த ஃபிலிம் ரீடிங்குள்ள தான் நாம பார்க்க முடியும். ஓகே. சரி. இப்போதைக்கு வாங்க நாங்க இந்த அசைன்மென்ட்க்கு போவோம். அசைன்மென்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல் என்ட்ரி வந்து ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல். ரிஃப்ளெக்ட்ஸ் ஆஃப் த செஷன் அபௌட் த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசி. சரியா? ஸோ இதுல சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க இது மூலமா என்னென்ன தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே மாரி தான் சொல்ல இருக்கு உங்களுக்கு. ஓகே. அதே மாரி தான் சொல்ல இருக்கு. ஸோ இதுலயும் நாங்க லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி எடுத்திருக்கோம் தெரியுமா? அந்த லேர்னிங் ஆப்ஜெக்ட்ட தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதுல மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஸோ இது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி இருக்கு. இந்த லேர்னிங் அவுட்கம்னு சொல்லி. அப்ப நார்மலா இந்த லேர்னிங் அவுட்கம்ம தான் வந்து நாங்க முதலாவது அந்த 2வது கொஸ்டின்ல வந்து 1வது பாயிண்ட்க்கு வந்து நாங்க நார்மலா வந்து சரியா? 1வது பாயிண்ட்க்கு வந்து எழுதுவோம். ஸோ அப்ப இதுல என்ன சொல்லிருக்கு? மேக் த சஸ்டெய்ன்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த விசுவல் இமேஜ். அதாவது வந்து ஒரு காட்சி படங்கள எப்படி நாங்க வந்து ஒப் அ க கவரக்கூடிய மாரி செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் விஷுவல் எலிமெண்ட் த்ரூ த யூசிங் ஃபிலிம்ஸ். அதாவது வந்து திரைப்படங்கள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய அடிப்படை காட்சிகள், கூறுகள் அத என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்ப அந்த திரைப்படத்துல பயன்படுத்துறது வந்து எங்களோட ரியல் டைப், அதாவது நாங்க இப்ப இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டா இருக்கலாம். ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு புரோகிராம் கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஸோ அதுல வந்து நாங்க அத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாருங்க. ஆ அடுத்தது வந்து ஒரு என்ன சொல்றது? ஃபைண்ட் த எக்ஸஸ் நீட் டூ த விஷுவல் மீடியா எஃபெக்ட்லி அண்ட் எஃபிஷியன்சி. ஒரு விஷுவல் மீடியா வந்து எப்படி நாங்க திறமையா வந்து கண்டறிஞ்சு அத யூஸ் பண்றது. ஓகே. இதுக்கு நாங்க இப்போ ஒரு விஷுவல் மீடியா வந்து யூஸ் பண்ணக்குள்ள எந்த விஷுவல் மீடியா எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும். எந்த விஷுவல் மீடியா கூட அட்ராக்டிவ் ஆகும். எந்த விஷுவல் மீடியா யூஸ் பண்றதுல வந்து காஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி காஸ்ட் வந்து இருக்கும். காம்படிட்டர்ஸ் எந்த விஷுவல் மீடியா கூடுதலா யூஸ் பண்றாங்க. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த லேர்னிங் அவுட்கம் மூலமா. அடுத்தது வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது, அதன் பயன்பாடு, அத சுத்தி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? சொசைட்டில இருக்கிற அது சம்பந்தமான சிக்கல்கள் என்ன? ப்ராப்ளம்ஸ் என்ன? அது எல்லாமே வந்து இந்த லேர்னிங் செஷன்ல வந்து எங்களால வந்து அறிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி தான் அந்த 2ண்ட் பாயிண்ட்ஸ்ல 1வதுக்கு வந்து நீங்க ஆன்ஸர் எழுதுவீங்க. பாருங்க. "A summary of the key concept learned from this session." ஓகேயா? சரி. அடுத்தது, your personal insight and thoughts on how these concepts can be applied in the real life scenario, such as interrupting visual media, enhancing presentation or improving visual communication. ஓகே. இப்ப நாங்க இது என்ன எந்த நேரமும் சொல்றோம். இது என்ன திரைப்படம், ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசின்னு சொல்றோம். இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசி வந்து உண்மையாலுமே வந்து எங்க ரியல் டைப்ல வந்து ரியல் லைஃப்ல வந்து யூஸ் ஆகியிருக்கு. இப்ப ரியல் லைஃப் எடுத்துக்கொண்டா நாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் செய்றோம். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் செய்றோம். அது மட்டும் இல்லாம நாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது இப்ப நாங்க ஒரு விஷயத்த சொல்றதுன்னு சொன்னா, ஓகே. ஒரு கஸ்டமர்ஸ்க்கோ, ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கோ வந்து ஒரு நியூஸ் போகலன்னா, அது வந்து வாய்மொழி மூலமா போகலாம். எழுத்து மூலமா, படங்கள் மூலமா, சைகை மூலமா இப்படி எப்படியோ வந்து எந்தெந்த நெறைய வே கம்யூனிகேட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ல போகலாம். ஸோ அத வந்து எப்படி நாங்க ரியல் லைஃப்ல வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லி தான் இந்த 2ண்ட் கொஸ்டின்ல 2ண்ட் பாயிண்ட்க்கு ஆன்ஸர் பண்ண போறோம். சரியா? ஓகே. அப்ப இதுல முதலாவது பாருங்க, மேக் த சஸ்டெய்ன்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த விசுவல் இமேஜ். சரி, இது கொஸ்டின் 1க்குள்ள ஆன்ஸர் சாரி. அடுத்தது. Find the film reading is visual literacy are the invaluable skill that can significantly impact the various real life scenario. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த காட்சி ஊடகங்கள விளக்குறது, விளக்க காட்சிகள மேம்படுத்துறது, அ அதாவது அந்த காட்சி தொடர்புகள எப்படி நாங்க வந்து டெவலப் பண்ணிக் கொள்றதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து எங்கட ஒரு
என்ன சொல்றது? ரியல் லைஃப்ல வந்து கூட அத நாங்க யூஸ் பண்ண முடியும். அப்ப அதுல முதலாவது வந்து அந்த பிராக்டிகல் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். நான் சொன்னேன் விளம்பரப்படுத்தல்ல வந்து இத எப்படி யூஸ் பண்றது. அப்ப பாருங்க இந்த விளம்பர நிறுவனங்கள் வந்து பார்வையாளர் டார்கெட் ஆடியன்ஸை ஈர்க்கிறதுக்காக பல்வேறு விளம்பரங்கள வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த நுகர்வோர் நடத்திய அந்த காட்சிகள், இப்ப நாங்க அந்த எடுக்கிற அந்த வீடியோ இப்போ ஓகே. இந்த எட் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆ இந்த டூயலக்ஸ் பெயிண்ட்க்கு. ஸோ இந்த எட் வந்து அந்த மக்களோட மனத நடத்தை அவங்களோட பிஹேவியர வந்து எப்படி பாதிக்குது? ஸோ அத எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்? ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லன்னா, ஜர்னல் என்ட் ஃபிலிம் ரீடிங் அந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசி வந்து எங்கள் ரியல் டைப்ல வந்து அ ரியல் லைஃப்ல வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது மட்டும் இல்லாம, இப்ப நாங்க ஒரு பிராண்ட வந்து பிராண்டுக்கான லோகோ தயாரிக்கிறது, அந்த பிராண்ட வந்து நல்லா கலர்ஃபுல் ஆக்குறதுக்கு, ஸோ அப்படியே பிரிண்டிங் அ என்ன சொல்றது? விஷுவல் பிராண்ட், விஷுவல் ஐடென்டிட்டி, லோகோஸ், கலர் பிள கலர் பிளேட்ஸ் அண்ட் என்னது டைப்போகிராஃபி. ஸோ இதுகள் எல்லாத்துக்கும் வந்து அதாவது வந்து இது எல்லாத்தையும் வந்து எங்களோட பிராண்ட்ல எளிதில அடையாளம் காணக்கூடியதா இருப்பத வந்து எல்லாம் உதவி செய்றது வந்து இந்த ஃபிலிம் ரீடிங்ல தான். ரியல் லைஃப்ல வந்து நாங்க அதுங்கள யூஸ் பண்றோம். ஒரு பிராண்ட் ஒண்ணு தயாரிக்கணும்னா, ஓகே அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ எவ்வளோ ரிஃபில்ட் ஆகணும்? அது அட்ராக்டிவா இருக்கணும். அந்த மாரி. அடுத்தது வந்து என்னது? எடுகேஷனல். இப்ப எடுகேஷன் எடுத்துக்கொண்டா உண்மையாலுமே வந்து இந்த அதாவது லெக்சரிங்கா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம். இப்ப எங்களுக்கு நெறைய பவர் பாயிண்ட்ஸ்ல தான் போடுவாங்க. பவர் பாயிண்ட்ஸ்ல தான் வந்து கிளாஸஸ் செய்வாங்க. ஸோ அந்த பவர் பாயிண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு சரியான அந்த எப்படி எஸ்எஸ் அதாவது வந்து என்னென்ன வகையான விஷயங்கள வந்து ஒரு விஷயத்த வந்து நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு உண்மையாலுமே வந்து ஈஸியான மெத்தட் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த என்ன சொல்றது? காட்சி. அப்ப நாங்க நெறைய வரலாற்று படங்கள் எல்லாமே வந்து இப்ப புக்ல எழுதி இருந்தாலுமே வந்து, அத எங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது வந்து என்னது? இந்த காட்சி திரைப்படங்கள் மூலம் தான். உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனா இருக்கலாம். ஆ அடுத்தது பாகுபலியா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய கதை களங்கள் எல்லாமே வந்து நாங்க என்னத்தான் புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். அங்கங்க கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு ஈஸியா அட்டாச் ஆகணும். ஈஸியா எங்கள அட்ராக்ட் பண்ணி எங்களோட மைண்ட் செட்க்கு போகணும்னு சொன்னா, கண்டிப்பா அது திரைப்பட வடிவில வந்தே ஆகணும். ஸோ அதே மாரி தான் ஒரு விஷயம். இப்ப நாங்க கஸ்டமருக்கு வந்து என்னத்தான் எங்களோட மார்க்கெட்டிங் பண்ற இப்ப இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க என்னத்தான் சொல்லியும் வேலை இல்ல. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், ஒரு வீடியோ மூலமா தான் கிளிக் ஆகும் அவங்களுக்கு. அதனால தான் நெறைய நிறுவனங்கள் வந்து இப்ப ஆரம்பத்துல எல்லாம் பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைசிங் பண்ணவங்க வந்து இப்ப பெருசா பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைசிங் பண்றதில்ல. இப்ப வந்து கஸ்டமர் எப்படி டார்கெட் ஆடியன்ஸ எப்படி அட்ராக்ட் பண்ணிக்கொள்ள முடியும்? எங்க டச் பண்ணா எங்க வந்து நாங்க கூடுதலா ஐ பவர்ல வந்து நாங்க டார்கெட் ஆடியன்ஸ வந்து அட்டாச் பண்ணிக்கொள்ள முடியும். எங்கட கம்பெனிக்கோ, எங்கட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கோ வந்து தெரிஞ்சு கொள்றாங்க. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பா இந்த அந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசி வந்து யூஸ் ஆகுது ரியல் லைஃப்ல. அதே மாரி தான் இப்ப எடியூகேஷன். இப்ப கல்வியிலயும் வந்து நார்மலாவே வந்து இப்ப எங்களுக்கு பாருங்க, இப்ப நெறைய பிரசன்டேஷன் எடுத்துக்கொண்டா, அந்த பிரசன்டேஷன்ல எதுவுமே இருக்காது. பட் பாருங்க ஓகே. இந்த பிரசன்டேஷன பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரசன்டேஷன்ல எதுவுமே இல்ல. ஓகேயா? ஸோ இந்த பிரசன்டேஷன்ல நோட்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்ல. இவ்வளவு தான் இருக்கு. ஆனா, பட் இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குள்ள இருக்கு. அதே மாரி தான். பாருங்க இந்த ஃபோட்டோல எல்லாம் இந்த ஃபோட்டோங்கள விடுவோமே. ஓகே. பாருங்க. ஸோ இதுகள்லாம் வந்து எதுவுமே பெருசா இல்ல. நோட்ஸே இல்ல. ஒரு 2, 3 லைன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா, பட் இதுக்குள்ள வந்து நெறைய நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது, அது எங்களோட மைண்ட் செட்ல வந்து நாங்க ஒரு பொசிஷன் ஆயிக்கொள்றதுக்கு வந்து இந்த ஃபிலிம் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு பாருங்க இப்ப கேம்பஸ்ல எல்லாம் லெக்சர்ஸ்லாம் நடந்தாலும் வந்து கண்டிப்பா இமேஜஸ் போட்டு காட்டி, ஏதாவது வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ Flipkart நெறைய ஆர்கனைசேஷன்லாம் இந்த ட்ரெய்னிங்க்கெல்லாம் கூட வந்து இப்ப இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக்னிக் கூட நாங்க சொல்லலாம். கொஞ்சம் போர் அடிக்கிறது அந்த மாரி இருந்தா கூட, நெறைய பேர் வந்து அந்த பிரசன்டேஷன் செய்ற டைம்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் அந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது அந்த அந்த என்வைரன்மென்ட் ரிலேட்டடா ஏதாவது வந்து ஒரு வீடியோ கிளிப் ஒண்ணு சரி போடுவாங்க. அப்ப எங்களுக்கு மைண்ட்ல போகும். ஓகே இந்த விஷயம் வந்து இதத்தான் சம்மரைஸ் பண்ணி சொல்லுதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து பாருங்க, இந்த டூல்ஸ் யூஸ் டயகிராம்ஸ் அந்த மேப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் எக்ஸ்பிளைன் அந்த ஒயிட் போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் கூட வந்து அது என்னதுன்னு சொன்னா, அந்த எக்ஸாம்பிள் அதாவது இப்ப ஒரு பயாலஜி டீச்சர்ஸா மைட் யூஸ் த டீட்டெயில்ஸ் என்ன சொல்றது டயகிராம்ஸ் அண்ட் ஹியூமன் பாடி த டீச் த ஆட்டோனமி.
அதாவது வந்து என்ன சொல்றது? இந்த மனித உடல்ல அந்த ஒரு உயிரியல் ஆசிரியர் வந்து அந்த உடற்கூறியல வந்து கற்பிக்கக்குள்ள மனித உடல்ல விரிவான வரைபடங்கள பயன்படுத்துறது. ஸோ அந்த இமேஜ் டக்குனு எங்கட மைண்டுக்கு என்ன செய்யும்? கிளிக் ஆகும். அதுக்காக நாங்க வெறும் நோட்ட வச்சே ஓகே இதயம் இங்க தான் இருக்கு. உடம்புல பகுதியில காது இங்க தான் இருக்கு, கண் இங்க தான் இருக்கு, மூக்கு இங்க தான் இருக்குன்னு சொன்னா விளங்குமா? இல்ல. இதே நாங்க ஒரு வரைபடம் வச்சோ, இல்லாட்டி ஒரு வீடியோவ நாங்க கிளிக் பண்ணியோ, ஸோ அந்த மாரி அவருக்கு நாங்க காட்டக்குள்ள வந்து, ஓகே இதுதான் விஷயம். இங்க தான் இந்த ஹியூமன் பார்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதனால தான் வந்து நெறைய இந்த புக்ஸ்ல, நோட்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து என்னதுன்னா, முடியுமான மட்டும் அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மூலமா வந்து நெறைய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இமேஜ் வடிவில வந்துலாம் தாராங்க. ஓகே. அடுத்தது வந்து பெர்சனல் டெவலப்மென்ட். அதாவது வந்து தனிப்பட்ட மேம்பாடு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க வந்து பெர்சனலா யூஸ் பண்ற அந்த TikTokஆ ரொம்ப டைம் Facebookஆ இருக்கலாம். ஸோ அந்த மாரில கூட வந்து நாங்க இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் என்ன சொல்றது? பண்ணி இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸிய வந்து நாங்க யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அதாவது வந்து இப்ப நாங்க TikTokல ஏதாவது எங்கள பத்தி ஏதாவது ஒரு வீடியோ செஞ்சு போடுறது, Facebook, YouTubeல. ஸோ இப்ப நெறைய விஷயங்கள்ல வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, இத யூஸ் பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்பலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான அதாவது வந்து என்ன சொல்றது? இன்ஃப்ளூயன்சர வச்சு அதாவது வந்து அந்த பெரிய அந்த நடிகர், நடிகைகள் அவங்க வந்து அந்த TikTok செய்து ஒரு ஹோட்டல் போனாலும் வந்து அவங்க TikTok செஞ்சு போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸிக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அவங்க அந்த லொகேஷன எப்படி அட்ராக்ட்டா கவர் பண்றாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள வந்து இன்ஃபர்மேஷன் தாராங்க எங்களுக்கு. ஸோ எப்படி அவங்களோட அந்த அட்ராக்டிவ் ஆகுற மாரி தானே இந்த வீடியோ கூட எடுத்து அவங்க அப்லோட் பண்றாங்க. ஸோ அது வந்து இங்க வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டா இருக்கு இந்த பிசினஸ் என்வைரன்மென்ட்க்கு. அடுத்தது வந்து அ என்ன சொல்றது அந்த இங்க அட்ராக்ட் ஆகக்கூடிய மாரி கிராபிக் டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வரது. ஸோ அதுகள்லாம் வந்து ஒரு உதாரணங்கள். அதே போல அதாவது வந்து இப்போ ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா கூட, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து மந்த்லி டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதுவரைக்கும் வந்து ஓவரால் ஆகியிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து முடியுமான மட்டும் இந்த வரைபடங்கள், அந்த வீடியோஸ் மூலமா தான் வந்து அந்த விஷயங்கள வந்து அட்ராக்டிவ் ஆக்குறாங்க. ஓகே. 1 மினிட்.
ஓகே. ஸோ அப்ப நார்மலா வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டோம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, இப்ப பாருங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து என்ன சொல்றது, இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசில வந்து நாங்க ரியல் டைப்ல வந்து என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்கா இருக்கலாம். எங்களோட எஜுகேஷன் கல்வி சம்மந்தமா பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இருக்கலாம். பெர்சனல் டெவலப்மென்ட் அதாவது இப்ப நாங்க ஒரு சோசியல் மீடியா, ஒரு Facebook பார்க்கணும். நாங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுவோம். நாங்க ஒரு TikTok போடுவோம். ஸோ அது வந்து நாங்க எப்படி எப்படி எந்தெந்த விதத்தில நாங்க அட்ராக்டிவா இருக்கணும். So பாருங்க the content creative visual and applying the content and standard out of the crowd feed. ஸோ நாங்க எப்படி அவங்கள டார்கெட் பண்ணிக்கொள்றது. ஸோ இதுக்காக வந்து சரியா ஸோ இதுகளுக்கான வந்து உதாரணங்களா இருக்கும். ஸோ சரி இதுதான் நாங்க ரியல் டைப்ல. ஸோ இப்போ கேம்பஸா இருந்தா கூட அந்த கேம்பஸ்ல வந்து ஒரு வீடியோ வந்து என்ன சொல்றது பிரசன்டேஷன் செய்யணும்னா, அந்த பிரசன்டேஷன்ல வந்து நான் அந்த முதல்ல அவங்க காட்டியிருப்பேன். அந்த பிரசன்டேஷன்ல வந்து வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இமேஜஸ் செட் பண்ணுவாங்க. நெறைய பாருங்க கேம்பஸ்ல இப்ப என்ன சொல்றது பிரசன்டேஷன்ல நோட்ஸ விட அந்த இமேஜஸ் தான் கூடுதலா இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ வச்சு தான் நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுக்குறாங்க. அதுதான் உங்களோட மைண்ட் செட்டுக்கு கூட ஒரு என்ன சொல்றது மைண்ட் செட்டுக்கு கூட கிளிக் ஆகக்கூடியதா இருக்கும். அதே மாரி இப்போ ஸ்கூல்லனாலும் அந்த புக்ஸா இருக்கலாம், ஸோ டயகிராம்ஸா இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் வந்து சரியா அட்ராக்டிவ் ஆகக்கூடிய மாரி படங்கள் அந்த மாரிலாம் போடுறாங்க. இப்போ ஆர்கனைசேஷன் கூட பாருங்க அவங்க அட்வர்டைஸ்மென்ட் அதெல்லாம் வந்து அதாவது பாருங்க அ பிரிண்ட் என்ன சொல்றது அவுட்டோர் பேனர்ஸ், பிளக், பில் போர்ட்ஸ் அதுங்கள்ல டெலிவிஷன்ல எல்லாத்துலயும் போடுறாங்க. ஸோ அதே மாரி ஸ்பான்சர்ஷிப் குடுக்கக்குள்ள. ஸோ இப்ப இந்த என்ன சொல்றது ப்ரோச்சர்ஸ் அடுத்தது பாயிண்ட் ஆஃப் சேல், இந்த பிராண்ட் ஆக்டிவேஷன், ட்ரக் ஷோ, டோர் ஷோ அதுகள்லாம் வந்து அவங்க அந்த பிராண்ட வந்து எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ஸோ அது எப்படி டார்கெட் ஆடியன்ஸ கவர் பண்றாங்க. ஸோ அதோட இமேஜினஸ் எப்படி இருக்கு? கலர்ஃபுல் எப்படி இருக்கு? தீம்ஸ் என்ன மாரி? ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, இப்போ ஆர்கனைசேஷன்கள் எடுத்துக்கொண்டா அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பேஜஸ் இருக்கு. அதாவது யூடியூபா இருக்கலாம். யூடியூப்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் உண்டா. ஸோ Instagramக்கு, LinkedIn, Facebook, TikTok இது எல்லாமே வந்து நோ அட்ராக்டிவா என்ன செய்றதுன்னா, ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துலயும் வந்து அந்த ஆர்கனைசேஷன பத்தி அட்வர்டைசிங் போடுறதோ, ஆர்கனைசேஷன பத்தி இன்ஃபர்மேஷன் குடுக்குறதுக்கோ வந்து ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா அட்ராக்டிவா நல்ல தெளிவா ஒரு புரிதல கொண்டு வரதுக்கு வந்து இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் என்ன சொல்றது? ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இங்கனயும் வந்து பாருங்க. ஸோ இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் இந்த அட்வர்டைசிங்க வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பாருங்க பேக்கிரவுண்ட் எப்படி அட்ராக்டிவ்னெஸ்ஸா இருக்கு. பேக்கிரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கு. என்னென்ன தீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இன்ஃபர்மேஷன சொல்றாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எப்படி வியூ ஆகுது. இமேஜஸ் எப்படி அவங்க வியூ ஆகி காட்டுது. ஸோ இந்த அதுக்கு முன்னுக்கு இத பாருங்க. ஜஸ்ட் எதுவுமே இல்ல. ஒரு பாருங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக் தான் போகுது. அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்ல அவங்க சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உதாரணங்கள். இதுதான் வந்து அந்த விஷுவல் அதாவது வந்து என்ன சொல்றது? எங்களோட ரியல் டைப்ல நாங்க எப்படி அத யூஸ் பண்றோம். ஸோ இதுவும் அதே மாரி தான். ஓகே. இதையும் ஒருக்கா பாருங்க. ஓகே. பாத்தீங்க தானே. ஸோ அதுல வந்து எப்படி எப்படி இமேஜஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் பண்றாங்க. அந்த வேர்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கு.
ஓகே. ஸோ இதுகள் தான் வந்து நாங்க இந்த ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சினாரியோஸா இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து பெருசா உங்களுக்கு எந்த விஷயம் கொஸ்டின்ல வந்து இது வந்து இந்த விஷயங்கள மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா சரி. நாங்க பிராக்டிகலா வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் யூஸ் பண்றது, எஜுகேஷன் செக்டர்ஸ்ல எங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் அதாவது தனிப்பட்ட இப்ப நாங்க ஒரு TikTok வீடியோ செய்றது, நாங்க ஒரு Facebook ஒரு வீடியோ போடுறது. ஸோ அதுல வந்து நாங்க எப்படி அட்ராக்டிவா ஸோ இதுகளுக்காக நான் கண்டிப்பா இந்த விஷுவல் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டா இருக்கக்குள்ள வந்து நாங்க எங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் செய்றதுக்காக கண்டிப்பா இந்த என்ன சொல்றது ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸிய பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே. எப்படி நாங்க ஒரு வீடியோவ எடுக்கணும்? எப்படி நாங்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணணும்? எப்படி ட்ராக் பண்ணிக்கொள்ளணும்? ஸோ இந்த மாரியான அட்ராக்ஷன் குடுக்கணும் அதுக்கு. ஸோ அந்த மாரி. ஓகே. ஸோ இதுதான் இதுல சொல்லியிருக்க 2ண்ட் பாயிண்ட்க்குள்ள ஆன்ஸர். சரியா? சரி. இப்ப நான் 3ர்ட் பாயிண்ட்க்கு போறேன். 3ர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து third pointல an analyze of the film or short film that you thinking the demonstrated this can discuss how the visual and thematic element influence your understanding and prescription. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, analyze the film or short film that you are thinking the demonstrates this concept. Discuss how the visual and the discuss and thematic element influence your understanding and preparation சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து சரியா? ஸோ இதுல வந்து சொல்றாங்க வந்து, உங்கள வந்து ஆஸ் அன் அனலைஸ் ஆஃப் த ஃபிலிம் ஆர் ஷார்ட் ஃபிலிம் தட் யூ ஆர் திங்கிங் த நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு ஃபிலிம் ஒண்ணு நெனச்சுக்க சொல்லி சொல்றாங்க. நீங்க பார்த்த ஒரு படத்தையோ, அந்த ஃபிலிம. ஸோ அந்த பார்த்த அந்த படத்த வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமோ அப்படி இல்லாட்டி நார்மலா ஒரு ஃபிலிம் ஒண்ணு வந்து, ஸோ வந்து விஷுவல் அண்ட் அதுல சொல்லியிருக்காங்க, ஹவ் த விஷுவல் அண்ட் த தெமடிக் எலிமெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஃபிக்ஷன். ஸோ நீங்க அந்த இப்ப அந்த படத்துல வந்து காணப்படுற விஷுவல் எலிமெண்ட்ஸ் என்ன? அந்த திரைப்படத்துல இருக்க உள்ளார்ந்த கருத்து என்ன? அத எப்படி நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்க? ஸோ அத எப்படி வந்து நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா, அ தெரிஞ்சு எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொல்லி தான் அங்கன கேட்குறாங்க. ஓகே, ஓகே. அப்போ முதலாவது வந்து இப்ப நாங்க அதாவது இப்ப அவங்க சொல்றாங்க தானே, நாங்க நினைக்கிற ஏதாவது ஒரு திரைப்படம் அல்லது குறும்படத்த வந்து பகுப்பாய்வு அதாவது இந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து இப்ப நாங்க இப்ப இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்த எல்லா விஷயத்தையும் வந்து இந்த இப்ப நாங்க அந்த செஷன்ல வந்து எங்களுக்கு விளங்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசில வந்து நாங்க ஒரு திரைப்படம் அப்படி இல்ல ஒரு குறும்படத்த வந்து பார்க்கக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அதுல வந்து இந்த விஷுவல் அதாவது என்ன சொல்றேன்னா, விஷுவல் எலிமெண்ட்ஸ் அப்ப அண்ட் தெம்ஸ்டிக் அ தெம்ஸ்டிக் எலிமெண்ட் அதாவது ஒரு கருப்பொருள். அந்த படத்தின்ட வந்து சாராம்சம் என்ன? அந்த படத்தின்ட கருப்பொருள் என்ன? அந்த படம் என்னத்த சொல்லுது? ஸோ அத வந்து எப்படி எங்களோட புரிதல வந்து பாதிச்சு. புரிதல வந்து உருவாக்குனுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அப்ப நாங்க எப்படி அந்த ஒரு ஃபிலிம் இத பார்த்துட்டு, ஓகே. இதுல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? அந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் லிட்ரசி நீங்க படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒரு ஃபிலிம் இனி நீங்க ஒரு ஃபிலிம் பார்க்குறீங்கன்னு சொன்னா, ஓகே. இது என்ன டெக்னிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க? என்ன எப்படி அப்சர்வேஷன்ல எடுத்திருக்காங்க? என்ன கான்செப்ட் இதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஓகே. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு உதாரணமா வந்து என்ன சொன்னா, ஒரு டைட்டானிக் படம். இப்ப நாங்க அந்த ஏதாவது ஒரு பார்த்தது அப்படி இல்லாட்டி ஒரு திங்க் பண்ணிக்க சொல்லி சொன்னா நீங்க ஒரு நினைக்கிற ஒரு திரைப்படம் வந்து. அப்ப நாங்க நினைக்கிற ஒரு திரைப்படம் டைட்டானிக் படத்த எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அந்த டைட்டானிக் படத்த எடுத்துக்கிட்டா அது வந்து இயக்குனது சரியா? ஸோ அந்த ரிலீஸ் டேட் வந்து இது வந்து நான் சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்க்காக வந்து நான் குடுத்தது. ஓகே. ஸோ டிரெக்டர் பாக்ஸ் ஆஃபிஸ்ல உண்மையாலுமே வந்து இது வெற்றி பெற்ற படம் தான். ஸோ
இந்த படத்துல வந்து நாங்க இப்ப இங்க கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் ஹவ் தி விஷுவல் அண்ட் தெர்ம்ஸ்டிக் எலிமெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் பிரிஸ்கிரிப்ஷன். இப்ப நாங்க இந்த விஷுவல் என்ன சொல்றது? இப்ப நாங்க இந்த சப்ஜெக்ட் வந்து படிச்சுட்டோம். இந்த சப்ஜெக்ட்ட படிச்ச பிறகு தான் என்கிட்ட கேட்கறாங்க, இப்படி ஒரு திரைப்படத்த நீங்க கருத்தில் கொண்டு அதுல காணப்படுகின்ற அந்த விஷுவல் அண்ட் தெர்ம்ஸ்டிக் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி நீங்க அத புரிஞ்சுக் கொண்டீங்க? ஸோ எப்படி அத வந்து நாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் மாரி ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளைன் குடுக்கணும். ஓகே. இதுல வந்து இந்தந்த விஷயங்கள் தான் அப்டேட் ஆகி, இந்தந்த விஷயங்கள் தான் அதுல கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்ப உதாரணத்துக்கு வந்து அது கேம்பஸ்ல இது தேவையில்ல இப்ப எங்களுக்கு. ஓகே. இந்த செஷன் 5லயா இருக்கு. பேசிக் விஷுவல் கம்போனன்ட்ஸ் இன் த ஃபிலிம். சரியா? பேசிக் விஷுவல் கம்போனன்ட்ஸ் இன் த ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே. இதுதான் உங்களோட அந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசில வந்து என்ன சொல்றது? கேம்பஸ்ல குடுத்த ஸ்லைட். தயவுசெய்து ஸ்லைட்ஸ் கேம்பஸ்ல குடுக்குற புக்ஸ் எது இருந்தாலுமே எனக்கு ஷேர் பண்ணி வைங்க. ஷேர் பண்ணி வச்சுட்டு ஒரு மெசேஜ் ஒண்ணு போடுங்க. ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்ப எனக்கு வந்து நான் அது நோட்ஸ்ன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு எந்த விஷயமும் சொல்லிக் குடுக்கல. நான் தேடி எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. கேம்பஸ்ல எனக்கு டைரக்ட்டா போட மாட்டாங்களே! நான் கேம்பஸ்ல கிளாஸ் வைக்கலையே! ஸோ உங்களுக்காக தான் வைக்கிறேன். ஸோ நீங்க தான் வந்து எனக்கு அந்த நோட்ஸ் எனக்கு முடியுமான்னு மட்டும் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு புதிய விஷயம் எதுவும் தேடி ஷேர் பண்றது வந்து அது வேற விஷயம். ஸோ கேம்பஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ என்னென்னத்த ஆஃப் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, நான் அத பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். ஓகே. இந்த விஷுவல் லிட்ரசின்னு சொல்லக்குள்ள, த எபிலிட்டி டூ ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஐடியா கன்வே த்ரூ த விசிபிள் ஆக்ஷன் அண்ட் இமேஜ். அப்ப வந்து எங்களுக்கு இந்த விஷுவல் லிட்ரசின்னு சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். நாங்க என்ன இந்த விஷயம் சொல்லுது, எப்படி இது கன்வே ஆகுதுன்னு சொல்லி. இட்ஸ் நாட் த ஸ்கில். இட் சூஸ் ஸ்கில் அஸ் எ டூல் ஆஃப் பாக்ஸ். அதாவது இது வந்து எங்கட திறன் இல்ல. இது வந்து திறன் இல்ல. அதாவது ஒரு திறனுக்கான வந்து ஒரு கருவியா தான் காண்றது. கருவியா தான் நாங்க பார்க்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? Visual literacy. Through the visual literacy skills such as imprinting narration, imprinting emotion, recognition pattern, thinking abstractly are developed. அப்ப இந்த உண்மையாலுமே எங்களுக்கு அந்த விஷுவல் லிட்ரசின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது நாங்க இத எப்படி வியூ பண்றோம்? எப்படி இந்த எமோஷன எடுத்துக்கொள்றோம்? என்ன பேட்டர்ன்ல இருந்து இத நாங்க ரெகக்னைசேஷன் பண்ணிக்கொள்றோம்? இதுல என்னத்த நாங்க திங்க் பண்ண இருக்குன்னு சொல்லி. ஓகே. ஸோ சரியா? ஸோ நான் இதுகள் சும்மா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கோ த்ரூக்காக வந்து நான் சொல்றேன். அ ஓகே. இப்போ ஒரு ஃபிலிம் ரீடிங் எடுத்துக்கொண்டா, கண்டிப்பா வந்து ஃபிலிம் ரீடிங், திரைப்படம். இது வந்து டெக்ஸ்ட் ரீடிங். அதாவது போயமா இப்ப நாங்க அந்த புத்தகம் வாசிக்கிற டெக்ஸ்ட் ரீடிங். பேசிக் விஷுவல் கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஓகே. பாருங்க. 1 மினிட். கம்போனன்ட்ஸ், எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது எல்லாமே வந்து ஒண்ணு தான். ஓகே. ஓகே. இந்த எலிமெண்ட்ஸ், கம்போனன்ட்ஸ் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து ஒரே விஷயங்கள தான் சொல்லுது. ஸோ, அப்ப பாருங்க நார்மலா ஒரு திரைப்படத்த ஒரு லைன், ஸ்பேஸ், ஷேப், ஒரு டோன், ஒரு கலர், ஒரு ரிதம், ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ, இது எல்லாமே வந்து பேசிக் விஷுவல் கம்போனன்ட்ஸ். அதாவது வந்து இப்போ இந்த இத பார்த்துக்கோண்டா இதுல ஒரு லைன், ஸ்பேஸ் இருக்குது, ஷேப் ஒண்ணு இருக்குது, டோன் ஒண்ணு இருக்கு. டோன்னு சொல்லி சொன்னா அதுக்கான ஒரு கலர் ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு. ஸோ ரிதம். ஸோ இது வந்து நார்மலா வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்த எடுத்துக்கொண்டாலும் காணப்படுறது. த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்ட்ஸ் அதாவது அந்த லைன், ஷேப் அதுகள் எல்லாமே இருக்கும்.
ஸோ இதுகள் எல்லாமே வந்து பொதுவா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே. ஃபிலிம் ரீடிங். ஓகே. இப்ப நாங்க வந்து இப்ப ஃபிலிம் ரீடிங்க தானே படிக்கிறோம். ஃபிலிம் ஆல்சோ நோ த மூவி or motion picture basically the series the movie image shown on screen usually with the sound that make up story. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ஃபிலிம்னு சொல்லி சொன்னா வந்து மூவி அப்படி இல்ல மோஷன் ஆஃப் பிக்சர்ஸ் அதாவது வந்து என்னது மோஷன்னா நகர்வுன்னு சொல்லி சொல்றோம். படத்தின் அந்த நகர்வு. பேசிக்கலி அத மூவிங் த இமேஜ் அதாவது படங்கள் வந்து மூவ் ஆகும். இப்ப அடுத்தடுத்த கட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரங்க. ஸோ அது நகரப்படுது. ஸோ அவங்களுக்குள்ள கதாபாத்திரம் வரக்குள்ள அந்த கதை களத்துக்குள்ள இன்வால்வ் ஆகி அவங்க அங்கன மூவ் ஆகுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள ஒரு விஷயத்த பேசிக்கா எங்களுக்கு புரிந்து கொள்ள வைக்கிறதுக்காக வந்து தான் ஒரு சொல்றத தான் வந்து ஃபிலிம் ரீடிங்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. அப்ப இந்த ஃபிலிம் ரீடிங் எடுத்துக்கொள்ள பட்சத்துல வந்து, இந்த ஃபிலிம் ரீடிங்ல இப்ப எங்களுக்கு கொஸ்டின்ல வந்து எனக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. விஷுவல் தட் அண்ட் தெர்ம்ஸ்டிக் எலிமெண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் அது அந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ் அண்ட் தெர்ம்ஸ்டிக் வந்து எப்படி நாங்க வந்து எங்கள தாக்கம் செஞ்சுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்ப அதுல உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா, அப்ப நான் அந்த டைட்டானிக்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, ஓகே. இப்ப நான் உங்களுக்கு அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொண்டு வரேன். சரி. ஷார்ட்ன்னு சொல்லி இருக்கு. இந்த ஷார்ட்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு படத்துல இருக்க காட்சிய வந்து அத அளவு, படம், அந்த கேமராக்குள்ள வந்து அந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, எப்படி எப்படி எந்தெந்த இடத்த பத்தி சொல்றாங்க, எந்தெந்த மக்கள பத்தி சொல்றாங்க, என்ன தகவல் வழங்கப்படுது, அதுகளுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஷார்ட். சரியா? ஸோ அப்ப இந்த ஷார்ட்ல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, நெறைய இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஷார்ட் இருக்கு. பாருங்க எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்னா, இன் த ஓப்பனிங் சீன்ஸ் ஆஃப் த மூவி direct of James Cameron start off with the medium and extreme long shot. Okay. ஓகே. பாருங்க அந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது இப்ப நான் டைட்டானிக் படத்த தானே பத்தி சொல்றேன். அப்ப எனக்கு அந்த பார்த்ததுல, எனக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்னு சொல்லி சொன்னா, தான் எப்படி அத உணர்ந்தேன். ஸோ அதுல வந்து என்ன சொல்றது, இப்ப முதல்லயே அந்த படம் ஆரம்பிக்கும் முதல்லயே வந்து, இந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காங்க, "த ஓப்பனிங் சீன்ஸ் த மூவி டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ஸ்டார்ட் ஆஃப் வித் த மீடியம் அண்ட் த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்." அந்த ஆரம்பத்துல அந்த படம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த கப்பல வந்து காட்டுறது. அடுத்தது வந்து மீடியம் ஷாட். சரியா? ஸோ இத வந்து நான் உங்களுக்கு பெரலலா இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கதையும் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் பாருங்க the extreme long shot shows the landscape of film. It's often use the film opening to give the information. ஒரு படம் ஒண்ணு உருவாக முன்னுக்கே அந்த படத்த பத்தியான ஒரு புரிந்துணர்வ வழங்குறது. About where the action tucked எங்கள வந்து அந்த படத்துக்கு உள்ளுக்கு கொண்டு போறதுக்காக வந்து மேற்கொள்ளப்படுகின்ற முதல் கட்ட நடவடிக்கை தான் அந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. அப்ப என்ன சொல்றது? ஒரு அரண்மனை படங்கள் சொல்லி ஏன்னா ஒரு ராஜா காலத்து படங்கள்ல அந்த அரண்மனைய முதல்ல காட்டுவாங்க. ஸோ அந்த மாரி. அப்ப எங்களுக்கு டைரக்ட்டா அந்த எங்களோட மைண்ட் செட்குள்ள வந்து அந்த படம் ஓகே இது அரண்மனையில ஒரு ராஜா கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் ஒரு தாட்ஸ் ஒண்ணு கொண்டு வரும். ஓகே. பாருங்க. அந்த இடத்த பத்தி அந்த ஃபுல்லாவே அந்த அப்படி கொண்டு வரதுக்கான ரீசன். அடுத்தது லாங் ஷாட்ன்னு சொல்லி இருக்கு. ஓகே. லாங் ஷாட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இது வந்து படம் மாறுபட்டுச்சு. சரியா, இந்த படம் தான் வந்து என்ன சொல்றது, இந்த கப்பல் இருக்க படம் தான் வந்து நார்மலா வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்க்கு போணும். சரியா? லாங் ஷாட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து லாங் ஷாட் இன்க்ளூட் த ஃபுல் ஆஃப் லென்த், ஹியூமன் ஃபிங்கர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த சரவுண்டிங். திஸ் ஷாட் ஷோ த லிங்க் பிட்வீன் த கேரக்டர்ஸ் அண்ட் தெம். அப்ப நார்மலா அப்ப நான் இந்த டைட்டானிக் படத்த எடுத்துக்கொண்டா பாருங்க. அதாவது இந்த லாங் ஷாட்ன்னு சொல்றது வந்து ஒரு நபர வந்து முழுமையா வந்து காட்டுறது. ஒரு திரைப்படத்துல இருக்கலாம், முழுமையா அந்த படத்துல வந்து காட்டுறது. இப்ப நார்மலா வந்து இப்ப நாங்க என்ன சொல்றது? ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு அட்வர்டைசிங் செய்றேன்னா, அந்த அட்வர்டைசிங்ல வந்து ஒரு பெர்சன காட்டுறேன்னா, அந்த பெர்சன ஃபுல்லா காட்டணும்னு சொன்னா, அதுக்கு நாங்க யூஸ் பண்ண வேண்டிய ஷாட் தான் என்னது வந்து இந்த லாங் ஷாட்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இப்படித்தான் வந்து நான் அத வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்போ அந்த ஃபிலிம்ல வந்து லாங் ஷாட்ல வந்து ஃபுல்லா வந்து என்ன சொல்றது? அந்த ஒரு ஒரு பெர்சன காட்டியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது? ஜாக்க காட்டியிருப்பாங்க. ரோஸ ஃபுல்லா ஒரு முழு படமா என்ன சொல்றது? அவங்களோட உருவத்த காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் லாங் ஷாட்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ அப்ப நாங்க வந்து எழுதணும். இப்ப இதுல வந்து இந்த இப்ப நான் இப்ப உணர்ந்த படத்துல வந்து இந்தந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அடுத்தது மீடியம் ஷாட். மீடியம் ஷாட் usually show the person from the waist up. We can view the facial expression and body language. அப்ப இந்த மீடியம் ஷாட்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு நடுநிலையில வந்து பிடிக்கிறது தான் மீடியம் ஷாட். அதாவது அவருடைய முகப்பாவனை, அந்த எக்ஸ்பிளனேஷன், ஸோ அவருடைய லாங்குவேஜ், அவருடைய பாடி ஸ்டைல்ஸ் அத பத்தி சொல்றது. ஸோ இதத்தான் வந்து இது வந்து டைட்டானிக் படத்துல வந்து வந்த ஒரு பகுதி. சரியா? ஸோ இதத்தான் வந்து காட்டியிருக்கேன் இங்கன. ஓகே. ஸோ இதுதான் மீடியம் ஷாட். நான் ஏன் இந்த படங்கள நீங்க அசைன்மென்ட்க்கு வந்து படங்கள் எதுவும் எட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க
நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும் ஒரு சின்ன விஷயமா. ஸோ நான் படங்கள் காட்டினேன் உங்களுக்கு அது வந்து ஒரு புரிதல கொண்டு வரதுக்கு. ஓகே. ஓகே. க்ளோஸ் அப் ஷாட். க்ளோஸ் அப் ஷாட்ன்னு சொல்லக்குள்ள வந்து த கன்டென்ட் ஆல்மோஸ்ட் நோ பேக்ரவுண்ட். அதாவது வந்து க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து பின்பக்கமா அந்த சுத்தி இருக்கிற சூழல் எதுவுமே இல்ல. தட் ஃபோக்கஸ் வந்து ஆப்ஜெக்ட் த பெர்சன் ஃபேஸ். அதாவது நாங்க அந்த நபர்ட அந்த முகத்த மட்டுமே அந்த நபர்ட வந்து அந்த நாங்க ஒரு என்ன சொல்றது அந்த முகத்த நபர்ட அந்த ஒரு முகத்த மட்டும் காட்டுறத வந்து தான் அங்க சொல்றோம். த க்ளோஸ் அப் ஷாட் யூஸ் த கிவ் த டீட்டெயில் ஆஃப் த கேரக்டர்ஸ். அந்த க்ளோஸ் அப் ஷாட் வந்து ஒரு நபர்ட வந்து பாருங்க இப்ப இந்த கேர்ள்ட வந்து ஒரு 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 மனநிலையில இருக்காங்க. ஒரு பயந்த மனநிலையில இருக்காங்க. ஒரு ஒரு அடுத்தது ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இவங்களோட கலர எங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இவங்க அந்த மாரியான விஷயங்கள நாம வந்து ஒரு கேரக்டர்ஸ வந்து எங்களுக்கு ஃபீலிங் பண்ண வைக்கும். ஓகே இந்த மாரி கேரக்டர்ஸ் தான்னு சொல்லி. சரியா? ஸோ இதுக்காக வந்து தான் நான் அந்த க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து நார்மலா வந்து இந்த க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து இந்த அந்த என்ன சொல்றது அந்த படத்த வந்து அவர் வரைவாரு. ஓகே. ஸோ அந்த படத்த வரையக்குள்ள வந்து அவர வந்து க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த திரைப்படத்துல. அந்த திரைப்படத்துல வந்து. ஸோ அதுக்காக ஸோ அவ அந்த அந்த கேர்ல வந்து அந்த அந்த ரோஸ வந்து ஜாக் படமா வரையக்குள்ள வந்து க்ளோஸ் அப் ஷாட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேர்ல மட்டும் தெளிவா காட்டுறதுக்காக. ஓகே. ஸோ இது ஒரு அ எலிமெண்ட். சரியா? அடுத்தது வந்து டீப் ஃபோக்கஸ் ஷாட். யா. ஓகே. ஓகே. இந்த டீப் ஃபோக்கஸ் ஷாட் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து, உண்மையாலுமே வந்து அந்த ஒரு ஒரு நபர வந்து டீப்பா ஓகே அவர் என்ன சொல்றது? அதுல வந்து ஓகே டீப் ஃபோக்கஸ் ஷாட்ன்னு சொல்றது வந்து ஓகே சேம். Okay. When focusing on the object on image, the formation, the foreground, the middle ground and background, the defocus shot. This technique help the directors imbue the shot with the details. அப்ப அதாவது வந்து இப்ப இதுல பாருங்க, இப்ப இவர வந்து இந்த டீப்பா ஃபோக்கஸ் ஷாட்ல காட்டக்குள்ள அவரோட பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட காட்டி, அப்ப அவங்க சொல்லுவாங்க வந்து அந்த பாட்டி வந்து பாட்டி தான் இந்த படத்துல வந்து கதைய சொல்லிக் கொண்டு போற மாரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த டைம்ல வந்து ஒரு உண்மையான அது வந்து ஒரு அனுபவம் அது வந்து அந்த டைம் வந்து என்ஜாய் பண்ற டைம் இல்ல. அது உண்மையாலுமே அந்த டைம்ல எவ்வளோ பேர் சோகத்துல இருந்த டைம், எத்தனையோ பிரிவுகள சந்திக்க வேண்டிய டைம்னு சொல்லி, ஒரு பின்னுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த பாட்டி இந்த பாட்டிய வந்து காட்டுவாங்க. அப்ப டீப் ஃபோக்கஸ் ஷாட். அப்ப இதுக்குள்ள வந்து ஓவராலா அத என்ன சொல்ல வரோம், அந்த பேக்கிரவுண்ட்ல என்ன விஷயத்த வந்து நாங்க இமேஜின் பண்ண வரோம்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? சரியா? அடுத்தது வந்து பாருங்க, there are 2 shots often used when the 2 or more characters taking to the each other. இதுதான் ஷாட், ரிவர்ஸ் ஷாட், ஓவர் ஷாட்ன்னு சொல்லி சொல்றது. அது என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு படத்துல வந்து 4, 5 பேத்த சேர்த்து காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஷாட் தான். அதுதான் வந்து ஷாட், ரிவர்ஸ் ஷாட் அண்ட் ஓவர் ஷாட். இப்ப பாருங்க, இப்ப இந்த டைட்டானிக் படத்த எடுத்துக்கொண்டா வந்து நார்மலா வந்து அவங்க அந்த லஞ்ச் சாப்பிடக்குள்ள, அந்த டான்ஸ் ஆடக்குள்ள, டின்னர் சாப்பிடக்குள்ள எல்லாம் வந்து நார்மலா வந்து எல்லாரையும் 4, 5 பேர் கேரக்டர்ஸ வந்து இவங்க காட்டுறாங்க. இப்ப இந்த இதுல வந்து எல்லா கேரக்டர்ஸையும் காட்டுறாங்க. இவர் இப்படிப்பட்டவர் தான். இப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் தங்கள பத்தி சொல்லிக் கொண்டு வராங்க. ஸோ அவங்கள கேரக்டர பத்தி காட்டுறதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து எல்லாரும் ஒரு 4, 5 பேரும் ஒரே ஷாட்ல வந்து காட்டுறது தான் ஷார்ட், ரிவர்ஸ் ஷாட் அண்ட் ஓவர் த ஷ ஷோல்டர்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. அடுத்தது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்னா, த ஷாட் யூஸ் டு வியூ வித் சம்திங் ஃப்ரம் கேரக்டர் த பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூனா நாங்க அதுல அவர் மூலமா வந்து நாங்க என்ன எதிர்பார்க்கப்படுறோம். ஓகே. ஸோ ஸோ இப்ப இவர் வந்து கடைசி டைம்ல வந்து ஓகே எங்களுக்கு எல்போட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி இப்ப அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா பார்க்கறதுக்காக வந்து அவர ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்ப அதன் மூலமா வந்து ஓகே இவர வந்து அந்த சர்ச் பண்ணி ஓகே அந்த டைம் எங்களுக்கு வந்து ஓகே அந்த டைம்ல அங்க இருந்தவங்கள காப்பாத்த போறாருன்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டா எடுத்திருப்பாங்க அத. ஸோ ஒரு திரைப்படத்துல வந்து நாங்க இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லி கேட்டா இருக்கு. ஸோ இது வந்து எங்களோட ரியல் லைஃப்ல வந்து எப்படின்னா தான் யூஸ் பண்றதுன்னு சொல்லி தான் நாங்க அந்த செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். ஒரு பிரசன்டேஷன் செய்யக்குள்ள நாங்க ஒரு புக்ல வந்து ஒரு இமேஜினேஷன் பார்க்கக்குள்ள ஏதாவது ஒரு ஹிஸ்டரிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குள்ள அந்த ஃபிலிம் என்ன சொல்றது அந்த வீடியோ டைப்ல நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வதற்காக அ அட்வர்டைசிங்ல எல்லாம் இப்ப அட்வர்டைசிங்ல எல்லாம் கூட நாங்க இதுல ஏதாவது எல்லா ஷாட்டையும் பயன்படுத்தணும் இல்ல. இப்ப நாங்க இதுல வந்து நார்மலா இந்த ஷாட் என்னது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ட மட்டும் அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி அது ஒரு மாரி காணப்படும். சரியா?
ஓகே. இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட் அதாவது வந்து க்ளோஸ் அப் வைக்கிறது அவங்களுக்கு மட்டும். அதாவது க்ளோஸ் அப் ஷாட்ன்னு சொல்லக்குள்ள அவங்களோட அந்த ஏதாவது அந்த உடம்புல இருக்க அந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நாங்க க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட்ன்னு சொல்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு பாருங்க. ஓகே. இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட், தி எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் பேஸ். அதாவது இப்ப நாங்க ஒரு பொருள் இப்போ ஒரு பொருள் ஒரு சுத்தி இருக்கிற பொருள வந்து ஒரு பொருள மட்டும் ஹைலைட் பண்றது. இப்ப பாருங்க நார்மலா வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த படங்கள் இந்த ஹாரர் மூவிலாம் வந்து அந்த டோல மட்டும் காட்டுவாங்க. அந்த ஒச்ச மட்டும் காட்டுறது அப்படி. அதுதான் வந்து அது அப்படி இல்லாட்டி இப்ப இந்த மரத்த மட்டும் காட்டுறது. அதாவது அதுதான் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட்ன்னு சொல்றது. பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் பெர்சன் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அன் ஐ. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட் ஆஃப்டன் யூஸ் த ஷோ வந்து டென்ஷன். அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ஷோ அந்த என்ன சொல்றது அந்த அந்த க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறதுக்கான காரணமே வந்து என்னது அந்த டென்ஷன் அந்த பயம்படுத்துறதுக்கு. ஸோ அது வந்து அந்த ஃபீல் உணர வைக்க உடனடியா. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து கேமரா ஆங்கிள். ஸோ இந்த படத்துல வந்து கேமரா ஆங்கிள்ன்னு சொன்னா ஐ ஆங்கிள், ஐ லெவல், லோ லெவல்னு சொல்லி இருக்கு. ஐ ஆங்கிள்ன்னு சொன்னா ஆங்கிள் ஆஃப் த கேமரா இஸ் டு த செட் ஆஃப் மூட் ஆஃப் த ஃபிலிம். இந்த ஐ ஆங்கிள் ஷாட் த கேமரா இஸ் அபவ் த பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் த மேக்கிங் த பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் வீக் இன்ஃபீரியர் ஆஃப் த அண்டர் பிரஷர். சரி. அப்ப அதாவது இந்த ஐ ஆங்கிள்ல வந்து அந்த ஒரு பெர்சன பத்தி உள்ள கேரக்டர், ஸோ அவர் வந்து என்ன மாரியான அவர பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அத கேமரா ஆங்கிள்ன்னு சொல்றது முதல்ல சொல்றேன். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த கேமரால வந்து எந்த திசையில வச்சு சுட்டி காட்டப்படுது. எந்த கோணத்துல வச்சு அத வந்து படம் பிடிக்கப்படுது. ஸோ அந்த கேமரா அந்த என்ன சொல்றது? இந்த கேமரா ஆங்கிள வந்து நாங்க சேஞ்ச் பண்றது மூலமா வந்து எங்கட அந்த பார்வையாளர்ல வந்து அப்சர்வேஷன் அதாவது என்ன சொல்றது? அந்த கவனிப்ப வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப திடீர்னு ஒரு இடத்த காட்டிட்டு டக்குனு பாஸ் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறது. ஸோ திடீர்னு ஒண்ணு ஜூம் பண்ணி காட்டி டக்குனு பக்கத்துல இருக்க மாரி காட்டுறது. ஸோ அதெல்லாமே இந்த கேமரா ஆங்கிள்ல தான் வந்து செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ பாருங்க இந்த ஐ ஆங்கிள் கேமரா ஷாட்ல காட்டி டக்குனு திடீர்னு இங்க வந்து பின்னுக்கு என்ன சொல்றது? அந்த பவர் ஷோ என்ன சொல்றது? ஜூம் பண்ணி காட்டுறது. ஸோ இதுகள் தான் வந்து இந்த ஐ ஆங்கிள் ஷாட்ன்னு சொல்றது. ஸோ அப்ப நான் பார்த்த அந்த திரைப்படத்திலே வந்து நார்மலா அந்த கேமரா ஆங்கிள் மூலமா வந்து ஐ ஆங்கிள் ஷாட்ன்னு சொன்னா, இந்த அதாவது வந்து பாருங்க, ஐ ஆங்கிள் ஷாட்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கேமரால ஒரு படத்த எடுக்கக்குள்ள வந்து, நாங்க எடுக்கிறது வந்து எப்படின்னு சொன்னா, ஆ மேல நின்று பார்த்துக் கொண்டிருக்க மாரி தான். பாருங்க, ஐ ஆங்கிள் ஷாட். அதாவது வந்து படம் வந்து நாங்க எடுக்கிறது வந்து அவரோட ஃபுல் ஃபேஸ்ல இருந்து ஃபுல்லா ஒரு ஃபுல் பாடியும் வந்து கவர் ஆகக்கூடிய மாரி தான் அந்த ஐ ஆங்கிள் ஷாட் வந்து எடுக்கிறது. சரியா? கீழ நான் அப்ப அந்த டைம்ல வந்து அவரோட ஃபுல் அந்த என்ன சொல்றது? அவரோட அந்த எக்ஸ்பிரஷேஷன் அவரோட வந்து என்ன சொல்றது? அவரோட அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து எங்களுக்கு கிளியரா விளங்கும். அடுத்தது ஐ லெவல் ஷாட். த ஐ லெவல் angle show character the eye level to the camera encouraging the audience see the character and being on the equal footing with the theme சொல்லினா other characters. அப்ப அதாவது வந்து இந்த ஐ லெவல் ஷாட்ன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர காட்டுறது மூலமா, அதாவது இந்த கண்ணோட அந்த என்ன சொல்றது? அந்த கண் ஹைலைட் பண்ணி காட்டுறது மூலமா வந்து எங்கள வந்து அந்த படத்தோட வந்து இன்வால்வ் ஆக்கிக் கொள்றாங்க. எங்கள படத்துல நாங்களும் அதுல இருக்க ஒரு கேரக்டரா வந்து இன்வால்வ் ஆக்கிக் கொள்றதுக்காக தான் இந்த ஐ லெவல் ஷாட்ன்னு வந்து சொல்லி யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ அதே மாரி ஓகே. ஸோ இந்த ஹை லெவல் ஷாட்ன்னு சொல்லக்குள்ள வந்து அந்த பெர்சன் அந்த முகத்துக்கு முகம் நேரடியா பார்த்து அதத்தான் நாங்க சொல்றது. சரியா? அந்த முகத்துக்கு முகத்துக்கு அந்த பெர்சன பார்த்து எங்கள எக்ஸ்பிரஷன தெரிஞ்சு கொள்றதுக்காக யூஸ் பண்றது தான் அந்த ஹை ஆங்கிள் ஷாட்ன்னு சொல்றது. அடுத்தது வந்து லோ ஆங்கிள் ஷாட். இன் லோ ஆங்கிள் ஷாட் த கேமரா பிலோ த பெர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் யூசுவலி மேக்கிங் தட் பெர்சன் ஆப்ஜெக்ட் இன் த பவர்ஃபுல் அந்த ஒரு இப்போ நார்மலா பாருங்க இந்த ஹீரோயின்லாம் வந்து பெருசா காட்டுறது எல்லாமே வந்து இந்த லோ ஆங்கிள் ஷாட்ல தான். அதாவது அந்த பெர்சன் ஆப்ஜெக்ட் என்ன, அவரோட பவர்ஃபுல் என்ன, அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி காட்டுறதுக்காக. சரியா? ஸோ இதுலயும் வந்து இந்த லோ ஆங்கிள் ஷாட்ன்னு சொல்லி பாருங்க. இது லோ ஆங்கிள் ஷாட்ல அந்த இந்த 2 இவங்கட வந்து இந்த அன்ப வெளிப்படுத்துறதுக்காக. இந்த என்ன சொல்றது? ஸோ இதுல வந்து அவங்க வந்து இவ இப்படி நடந்து வரும் பொழுது, இந்த ரோஸ ஃபுல்லா படம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் லோ ஆங்கிள் ஷாட். ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட ஃபுல் அந்த ஆப்ஜெக்ட்டே வந்து கவர் பண்ற மாரி தான் அதுல காட்டி இருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாயிண்ட் ஆஃப் வியூனா
POVன்னு கூட இது நாங்க சொல்லுவோம். The point of view shot shows the audience the scenes through the eye on one of the கேரக்டர்ஸ். அதாவது வந்து அந்த பார்வையாளர்கள் வந்து ஒரு கதாபாத்திரத்தின் கண்கள வந்து காட்சி, அதாவது பார்வையாளர்கள் வந்து இந்த காட்சியில இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் ஒண்ணு கொண்டு வரது. இத நாங்க அனுபவிக்கிற மாரியே ஒரு தாட்ஸ கொண்டு வரது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ இதுக்குள்ள நாங்களும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இருக்கோம். அந்த மாரி ஒரு சீன் கொண்டு வரது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ன்னு சொல்லி நாங்க சொல்வோம். சரியா? ஸோ இதுலயும் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றது? பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ன்னு சொன்னா நெறைய இடங்கள்ல அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்குள்ள அந்த அந்த மாரி சீன்லலாம் வந்து எங்களுக்கு வந்து அத பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ ரைட். ஓகே. அடுத்தது வந்து இப்ப நார்மலா இப்ப நாங்க அந்த திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டா, அப்ப அதுல வந்து இருக்கிற இப்ப கேமரா மூவ்மெண்ட் அது எல்லாமே முடியக்குள்ள, அடுத்தது வந்து இருக்கும் என்னதுன்னு சொல்லி சொன்னா கேமரா மூவ்மெண்ட். கேமரா மூவ்மெண்ட்ன்னு சொல்லி சொன்னா, இது இப்ப நாங்க முதல்ல படிச்சது வந்து கேமரா ஆங்கிள். அதாவது கேமரா வந்து எப்படி எப்படி கோணத்துல வச்சு நாங்க இதாக்கலாம். கேமரா மூவ்மெண்ட்ன்னு சொல்லி சொன்னா, கேமரா வந்து நாங்க வந்து மாற்றத்தை ஏற்படுத்துறது. அதாவது அந்த லென்ஸ்லயா இருக்கலாம். ஸோ அந்த ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த என்ன சொல்றது? பார்வையாளர்கள் வந்து அதே அட்ராக்டிவா பார்க்கணுங்கிறதுக்காக வந்து, அந்த கேமரா மூவ்மெண்ட் கேமராவ அசைப்பதனூடாக கேமரா அசைப்பதன் மூலமான இப்ப நாங்க என்ன சொல்றது? லென்ஸ சேஞ்ச் பண்ணி வந்து வீடியோ எடுக்கிறது வேற. அந்த கேமரா வந்து மூவ்மெண்ட் கேமரா வந்து என்ன சொல்றது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி நாங்க அந்த வீடியோஸ் எடுக்கிறது வந்து வேற. ஸோ அதுக்காக வந்து இருக்கிறது தான் இந்த அந்த டில்ட்ன்னு சொல்லி சொல்றதெல்லாம். இந்த ஃபென்னு சொல்லி சொல்றது ஃபன்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மலா. அதாவது வந்து இடது அல்லது வலது பக்கம் வந்து கிடைமட்டமா வந்து சுட்டி காட்டுறதுக்காக. நாங்க ஒண்ணு லெஃப்ட் கார்னருக்கு, ஒண்ணு ரைட் கார்னருக்கு வந்து கிடையா வச்சு, என்ன சொல்றோம்? அதுதான் ஹாரிசான்டல் டைப்ல வந்து வச்சு, நாங்க ஒரு பாத்திரத்த வந்து அதாவது பாத்திரம்னு சொல்லி சொன்னா, ஒரு கேரக்டர வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே. ஸோ அதே மாரி இந்த அ சாய்வு அதாவது ஒரு கேமரா வந்து செங்குத்தாவா ஹாரிசான்டல் லெவல்லன்னு சொல்லி சொல்லுவோம் இத. அப்ப அந்த ஹாரிசான்டல் லெவல்ல வந்து வச்சு வெர்டிகல் லெவல்ல வச்சு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, மேலிருந்து கீழ் நோக்கி. அப்ப முதலாவது வந்து லெஃப்ட் டூ ரைட். இது வந்து அப் டூ டவுன்ல வந்து நாங்க ஒரு கதாபாத்திரத்த வந்து நாங்க காட்டுறதுக்காக, ஒரு கேரக்டர் இன்ஃபர்மேஷன காட்டுறதுக்காக பண்ணலாம். அடுத்தது வந்து ஜூம் பண்ணி காட்டுறது. அதாவது இப்போ ஃபோக்கஸ் பண்றது ஒரு விஷயத்த கேமரா லென்ஸ் அதாவது நாங்க அட்ஜஸ்ட் பண்ண வந்து ஜூம் பண்ணி காட்டுறது. அந்த மாரி. ட்ராக் அதாவது ட்ராக்கிங் ஷாட் யூசுவலி லாஸ்ட் லாங்கர் தென் அதர் ஷாட். ஃபாலோ ஒன் or more மூவிங் சப்ஜெக்ட் த இமர்ஸ் ஆடியன்ஸ் ஆன் பர்ட்டிகுலர் செட்டிங். அதாவது ட்ராக். அப்ப நாங்க 4, 5 அந்த என்னது ட்ராக்கா காட்டுறது. சில நேரம் இப்ப இங்க ஒரு கதாபாத்திரம் ஃபங்ஷன காட்டிட்டு திடீர்னு இன்னொரு ட்ராக்க கொண்டு போய் காட்டுவாங்க. அப்ப அந்த அந்த கதாபாத்திரம். ஸோ அத கனெக்டிவிட்டி ஆக்குறதுக்கு தான் இந்த ட்ராக்க வந்து யூஸ் பண்றது. ஓகே. அடுத்தது வந்து கேமரா லென்ஸ். நம்மள அந்த கேமரால வந்து லைட்டிங்ஸ், கேமரா இதுகள் எல்லாமே வந்து ஒரு படங்கள்ல வந்து நார்மலா வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். ஓகே. ஸோ சரியா? அந்த படங்கள்ல வந்து லைட்டிங் காட்டுறதா இருக்கலாம். அடுத்தது அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கலாம். ஸோ இதுகள் எல்லாமே வந்து ஒரு படத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். பாருங்க சவுண்ட் டிசைன்ஸா கூட இருக்கலாம். இப்போ ஒரு ஃபிலிம் எடுத்துக்கொண்டா சவுண்ட் டிசைன்ஸ். இப்ப எல்லாத்துக்கும் வந்து நாங்க அதே அந்த என்ன சொல்றது அந்த பாட்ட அந்த இத யூஸ் பண்ண முடியாது. இப்ப மழை வாரேன்னா மழை வாரதுக்கான சத்தத்த வந்து மிமிக்ரி பண்றது. அ தண்ணி சத்தம் வர மாரி, அலை சத்தம் வர மாரி. ஸோ அப்படி ஒவ்வொன்னுக்குமே வந்து இந்த சவுண்ட் டிசைனிங் எல்லாம் வந்து கூட இருக்கு. சரியா? அப்ப அந்த என்ன சொல்றது? அ நாங்க இதுகள் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபிலிம் ரீடிங்ல வந்து நாங்க அடுத்தது வந்து ஃபிலிம் எடிட்டிங். ஃபைனலா வந்து ஒரு ஃபிலிம் எப்படி எடிட் ஆகுறது? என்ன ஃபைனல் இது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுல என்னென்ன கரெக்ட் இருக்கு, என்னென்ன எரர்ஸ் இருக்கு, திரும்ப மிஸ்டேக் இருந்தா அத செக் பண்ணி இதாக்குறது. ஸோ அதுதான். அப்போ ஒரு ஃபிலிம் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கு. பாருங்க டிஃபைன் த கோல்ஸ். அப்ப ஃபிலிமோட ஆப்ஜெக்டிவ் என்ன? ரிசர்ச். நாங்க அந்த ஃபிலிம பத்தி தேடுறது உண்மையாலே இதுக்கு முன்னாடி இது செஞ்சிருக்காங்களா? அப்படி இல்லாட்டி இது நாங்க காப்பியா? இதுக்கு யார் யார் கேரக்டர்ஸ்? அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ எத்தன பேர் இதுக்கு நடிக்க வைக்கிறோம்? எவ்வளோ பட்ஜெட்? அதுதான் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல். எவ்வளோ பட்ஜெட் போடுறோம்? புரொடக்ஷன் யாரு தயாரிக்கிறா? அப்புறம் வந்து போஸ்ட் புரொடக்ஷன். போஸ்ட் புரொடக்ஷன்னு சொல்லி சொன்னா, ஓகே தயாரிக்கிற தொடங்குறது. அடுத்தது அதெல்லாம் செக் பண்ணி தான்
ஃபைனல் அவுட்புட்டா வரும். ஓகே. ஸோ இது வந்து நார்மலா வந்து ஒரு படத்த தயாரிக்கிறதுக்கான கதைகள். ஸோ அப்ப நாங்க இதுல வந்து எங்களுக்கு வந்து கேட்டிருக்க பாயிண்ட் வியூல வந்து அதாவது அனலைஸ் ஆஃப் த ஃபிலிம் ஆர் ஷார்ட் ஃபிலிம். இது 2ல ஏதாவது ஒண்ணு அனலைஸ் பண்ணி யூ திங்க் த டொமைஸ்டோர் திஸ் கான்செப்ட் டிஸ்கஸ் ஆகுது. அதாவது வந்து இப்ப நாங்க இந்த ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரசி படிக்கக்குள்ள அந்த கான்செப்ட்க்கு ரிலேட்டடா வந்து நீங்க பார்த்த ஒரு ஃபிலிமோ, ஷார்ட் ஃபிலிமோ இருந்தா அத பேஸ் பண்ணி அதுல என்னென்ன எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷுவல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெம்ஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து மெயினானது. அதாவது வந்து ஃபைனலா வந்து இதண்ட கருப்பொருள். ஒரு படத்த எடுத்துக்கொண்டு அந்த படத்தின்ட வந்து கருப்பொருள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் ஃபிலிம் தெம்ஸ்டிக். த டைட்டானிக் அது வந்து இது மோஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இந்த டைட்டானிக் ஃபிலிம் எடுத்துக்கொண்டாலே ஒரு லவ் ஸ்டோரி, லவ்வ பேஸ் பண்ணி தான் போகுதுன்னு சொல்லி. ஸோ அதோட கருப்பொருள வச்சுக்கொண்டு த மெயின் தீம்ஸ் ஆஃப் ஃபிலிம் இன்க்ளூட் த லவ், கிளாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ட்ரெடிஷன். அதாவது வந்து உயர் வர்க்கமும், தாழ்ந்த வர்க்கத்தினர் இருக்கவங்க வந்து எப்படி அந்த அவங்க காதல்ல வந்து என்ன செய்றாங்க, அவங்க காதல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம அவங்க கடைசி மட்டும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க அவங்க அந்த இறக்கும் தருவாயில கூடன்னு சொல்றத தான் ஒரு படத்த வந்து கதாபாத்திரங்கள வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கருப்பொருட்கள். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்லயே அதத்தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த விஷுவல் அண்ட் தெர்ம்ஸ்டிக் எலிமெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெர்செப்ஷன். ஸோ நீங்க அத எப்படி அத புரிஞ்சுக்கோனீங்க? அப்ப அதுல என்னென்ன அந்த எலிமெண்ட்ஸ்ல கூறுகள எப்படி அடையாளம் கண்டுக்கோனீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோனீங்க. அப்புறம் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னா, உங்களோட பார்வையில வந்து அத எப்படி அத நீங்க உணர்றீங்க? ஸோ அந்த மாரிக்கு தான் நான் இந்த விஷயங்கள வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து போட்டா ஓகே. சரியா? ஸோ இவ்வளவு தான் இந்த அசைன்மென்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க இமேஜ் எல்லாம் போட தேவையில்ல. நியூஸ் பேப்பர் டைப்ல தான் நீங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டா நியூஸ் பேப்பர்ல எப்படி ஆர்டிக்கிள் மாரி எழுதி கொண்டு போறதோ, அந்த டைப்ல தான் எழுத இருக்கு. ஓகே. ஓகே. தேங்க் யூ.